என் உயிரோடும் உணர்வோடும் கலந்துவிட்ட என் அன்பு உறவுகளுக்கு இந்த காமனின் மாமன் சீமானின் அன்பு வணக்கம். பாலியல் வன்புணர்வு வளர்ப்பிற்காக பாலியல் துளி துளியாய் நிதி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த நிதி திட்டத்திற்கு இயலாதோர் சொட்டு சொட்டாய் நிதி தந்து உதவும்படியும் இயன்றோர் பீச்சு அடித்து உதவும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர், நாமே தமிழர். கொஞ்சம் விரசமாகத்தான் இருக்கு. ஆனால் சீமான் பேசியதை விட கொஞ்சம் இல்லை, விரசம் இருக்கு. ஆனால் சீமான் பேசியதை விட, பொதுவெளியில் சீமான் பேசியதை விட இதில் அத்தனை விரசம் கலந்திருப்பதாக விரசம் இருக்கு. எனக்கே அது கஷ்டமாக இருக்குன்னு வைங்களேன். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பாருங்க, இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துவது மிகவும் கவனமாகத்தான் பயன்படுத்துகிறேன். நம்மளுடைய காணொலியை நமக்கு வேண்டிய நண்பர்கள்லாம் பார்ப்பாங்க, சகோதரிகள்லாம் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று எனக்கு இந்த மண்டையில் உரைக்கிறது. ஆனாலும் பாருங்கள், உச்ச நீதிமன்றம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது இது அத்தனை கடித்தமானது, தடித்த வார்த்தைகள் அல்ல அப்படின்னு நம்மை நாமே தேற்றிக்கொள்ளும்படியாக இருக்கு அப்படிங்கிறது தான் நான் நினைக்க வேண்டியிருக்கு. இப்போ பாருங்க, சீமானுக்கு உயர் நீதிமன்றம் இவன் குவாஸ் பெட்டிஷன் போட்டான். யார்? சீமான் ஒரு குவாஸ் பெட்டிஷன் போட்டான். விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்த வழக்கிற்காக. அந்த வழக்கில் அவங்க வாபஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் 164 படி அவங்க மாஜிஸ்ட்ரேட்டை வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வழக்கை அவர்களாக தன்னிச்சையாக வாபஸ் பெற முடியாது. அது வழக்கு நடத்தித்தான் ஆக வேண்டும். அப்போ அப்படி இருக்கும்போது அதை பாஸ் பண்ணணுன்ட்டு அவன் ஹைகோர்ட்டுக்கு போகும்போது, ஹைகோர்ட்டு இல்லைப்பா, இதில் முகாந்திரங்கள் நிறையா இருக்குது, அதனால இதை விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு தான், அவர்கள் வாபஸ் பெற்று விட்டார்கள் என்பதற்காகவே இந்த பாலியல் வன்புணர்வு என்பது இல்லை என்று ஆகிவிடாது. நீ முதல் மனைவியா? அவங்க விஜயலட்சுமி உனக்கு முதல் மனைவியா? ஏன்னா மாலை மாற்றிருக்க, கோயிலில் போய், மதுரை கோயிலில் போய் மாலை மாற்றிருக்க. அது ஒரு சுயமரியாதை திருமணம். நீ அந்த நேரத்தில் பெரியாரிஸ்டாக இருந்த, நீனே சொல்லுத நான் பெரியாரிஸ்டாக இருக்கேன், தாலி கட்ட மாட்டேன் அப்படின்லாம் அந்த நேரமே நீ சொல்லியிருக்க, ஏமாத்திருக்க. அந்த நேரத்தில் விஜயலட்சுமியோடு நீ நிர்வாணமாக நின்று கூட புகைப்படங்கள், வீடியோக்கள், பொண்டாட்டி மாமை கெட்டவன், என்னமாமா அப்படி சொல்லுதிய, கேடு கெட்டவன் அப்படின்லாம் நீ வீடியோ போட்டு அந்த டிக்டாக் வேலையெல்லாம் பார்த்துருக்க. ரொம்ப மூஞ்ச பார்க்க அருவறுப்பாக இருக்குது அப்படிங்கிறத உயர் நீதிமன்றம் உன்னை காரி துப்பி இருக்கிறது. அதாவது நீதிமன்றங்களிலே பல விதமான வழக்குகளும் வரும், பல விதமான அந்த வழக்குகளில் பிணக்குகளும் இருக்கும். அவரவர் மனதிற்கு ஏற்ப நீதிபதிகள் என்பவர்கள் வானத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல. அதாவது ஒரு வழக்கிற்கு இருதரப்பு என்று இருக்கிறது. அந்த இருதரப்பு வழக்கறிஞர்கள் இருக்கார். இருதரப்புக்கும் வழக்கறிஞர்கள் இருக்கிறார். ஒரு தரப்பு வழக்கறிஞர் இதுதான் நியாயம் என்றும், இன்னொரு தரப்பு வழக்கறிஞர் இதுதான் நியாயம் என்றும் வாதிடுகிறார். அப்போ இருக்கின்ற நீதிபதி எது நியாயம் என்று உணர்வது என்றால், அவருடைய மனதிற்கு எது நியாயம் என்று படுகிறதோ அந்த வழியில் அவர் செல்கிறார். இன்னொரு நீதிபதி என்னன்னா, அவர் மனதிற்கு எது நியாயம் என்று செல்கிறதோ அந்த வழியில் பயணிக்கிறார். ஆக வழக்கு என்பது, அந்த நீதி என்பது, அந்த சட்டம் என்பது ஒரே வரையறையின் கீழ் இல்லை. அதாவது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் அது அமைக்கப்பட்டிருக்கு. சட்டம் தான், மழை நீர் தான், வெள்ளம் தான், அதில் மாற்று இல்லை. ஆனால் அது வாய்க்கா கட்டி விட்டது மாதிரி இல்லை, காட்டாற்று வெள்ளம் போல் அடித்து பிடுங்கி போகும், எந்த வழியாக வேணாலும் போகும் என்பது போல் தான் இருக்குது. உதாரணம் சரியோ இல்லையோ, ஆனால் அந்த நிலை அப்படித்தான் போகிறது. அவரவர் மனதிற்கு ஏற்பட்ட நீதியை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போது குறிப்பாக நம்ம பாபர் மசூதி வழக்கு எடுத்துக்கிடுவோம். அயோத்தியில் ராமர் கோயில் சம்பந்தமான வழக்கு. அந்த வழக்கில் நீதி சொன்னவர்கள், தீர்ப்பு எழுதியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா,
பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நிலம் வந்து பாபர் மசூதிக்கு சொந்தமானது. ஆனால் பெரும்பான்மை மக்களுக்கு அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து ராமர் கோயில் அங்கே கட்டவும், பாபர் மசூதிக்கு இன்னொரு இடத்தில் நிலத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவும் அப்படின்னு தீர்ப்பு எழுதுறாங்க. அப்போ தீர்ப்பு என்பதும் நீதி என்பதும் யார் பால் உள்ளதுன்னா மனிதனுடைய மனசின் பால் உள்ள விடயம். மற்றபடி அந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற விஷயம் அப்படியே அமல்படுத்துதான்னா படுத்தப்படவில்லை. இதுதான் உண்மை. நீங்கள் இதுக்கு வேணா எந்த கோர்ட்டில் வேணாலும் வழக்கு போடலாம். வழக்கு போட்டால் நான் சந்திக்கிறது அவ்வளோ காடு போய் வர்றதுக்கெலாம் என்கிட்ட காசு கிடையாது. அதனால் போலீஸே அழைத்து சென்று அந்த வழக்கு என்னை சந்திக்க சொன்னியெல்லாம் சந்திச்சுக்கிட்டேன். மாற்றம்லாம் இல்லை. எதை வேண்டுமானாலும் நம்ம வந்து விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்குது இந்த நாட்டில். ஆனால் இதை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமையும் அவர்களுக்கு இருக்குது, எல்லோருக்கும் இருக்குது. அந்த உரிமையில் நம்ம தலையிட முடியாதுல்ல. அவரவருக்கு இருக்க உரிமையில் நம்ம தலையிட முடியாது. இப்போ சீமானுடைய வழக்கில் ஹைகோர்ட்டு சொன்னது 3 மாதத்தில் விசாரித்து அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு போலீஸுக்கு உத்தரவிட்டது. இப்போ இதில் அரசு எந்த தலையீடும் இல்லை. அதாவது திமுக அரசு எந்த தலையீடும் இல்லை. மேம்போக்கா பார்த்தா தலையீடு இல்லை. ஆனால் தலையீடு இருக்குன்னு சீமானுடைய இந்த சோம்பி வகையாராக்களும் வந்து கடுமையாக திமுக அரசை சாடினார்கள். ஆனால் உண்மையாக நடுநிலைவாதியாக நாமெல்லாம் பார்த்தோம்னா தலையீடு இருக்கு. உண்மையாகவே அரசின் தலையீடு இருக்கிறது. என்ன தலையீடு என்றால் சீமானை கைது செய்து விட வேண்டாம். உச்ச நீதிமன்றத்தில் பார்ப்பன லாபி அவனுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? சீமானுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. குருமூர்த்தி தான் எல்லாத்துக்கும் குருவாக இருக்கிறான். அந்த குருமூர்த்தி RSS உடைய அடிமை. அந்த RSS என்பது பாஜகவின் தாய் அதாவது தாய் அமைப்பு. அந்த தாய் அமைப்பானது இப்போ வந்து சீமானுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அங்கே உச்ச நீதிமன்றத்தை சுற்றி தன்னுடைய லாபியை வலை விரித்து வைத்திருக்கிறது. ஆகவே உச்ச நீதிமன்றம் வேறு ஒரு மாதிரியான வழியை காண்பிக்கும். ஆகவே நாம் வந்து இந்த இடத்தில் சீமானை கைது செய்ய வேண்டாம், அவன் போயிட்டு போட்டும் அப்படின்னு இந்த திமுக அரசுடைய தலைமை போலீஸுக்கு காவல்துறைக்கு நிச்சயமாக ஒரு உத்தரவு விட்டிருக்கும். நிச்சயமாக விட்டிருக்கும். அல்லங்கில் அன்று இரவே அவன் ஆஜரானான்ல, அன்னைக்கு இரவே அவன் சரியான பதில் சொல்லவில்லை. சீமான் நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லவில்லை. அந்த அம்மா 750 ஆதாரங்களை கொடுத்துருக்கு, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சீமான் தன்னை ஏமாற்றி கல்யாணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி, திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் உறவு கொண்டான், பீரியடு டைம்லேயும் வன்புணர்வு செய்தான். அதாவது அவர்களுக்கு முடியாத நேரத்திலும் அவன் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு எல்லா வகையிலும் அவன் தன்னுடைய பேடித்தனத்தை காண்பித்தான் என்று 750 ஆதாரங்களை போலீஸுக்கு கொடுத்துருக்கு, காவல்துறைக்கு கொடுத்துருக்கு. அந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து கொண்டு அவர்கள் கேள்வி கேட்பதென்றால் அவனை கைது செய்துதான் கேள்விகள் கேட்டிருக்க வேண்டும். பல மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். ஆனானப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியே அமலாக்கத்துறை காத்தோடு அடித்து கீழே தள்ளி போட்டு ரத்தம்லாம் வந்துடுச்சு. அவர் வந்து இதயத்தில் ஏற்கனவே அடைப்பு ஏற்பட்டு இதய நோயாளியாக சர்ஜரி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு மூர்க்கமாக பல மணி நேரம் தண்ணி எது கூட கொடுக்காம, ஒன்றுக்கு கூட போக விடாமல் அடைத்து வைத்து கொண்டு மன ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் துன்புறுத்தியது அமலாக்கத்துறை. ஆனால் இங்கே பாருங்கள், இவனுக்கு வந்து ஒரு போலீஸ்காரது வந்து ஏசி நல்லா வேலை செய்தான், இல்லை காற்று வீசட்டுமான்னு சொல்லி வீசிக்கிட்டு இருந்திருக்காரு. இவன் அசால்ட்டாக கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு ஃபார்மாலிட்டிஸாக சில கேள்விகளை மட்டும் கேட்டுட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்கங்காங்க. இது அப்பட்டமான வந்து விதிமீறல் என்பதை விட அந்த அம்மா கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் இவனை கைது செய்து விசாரித்திருக்க வேண்டும். கைது செய்திருந்தால், உண்மையாகவே இவனை சீமானை கைது செய்திருந்தால் இந்த விடயத்தில் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனால் பார்த்தீங்களா, இந்த உயர்நீதிமன்ற
ஆணைக்கு தடை விதிக்க வேண்டும், 90 நாளையில் விசாரித்து எனக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்க ஆணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் போனாமல்ல. இவன் கைது செய்யப்பட்டிருந்தால் அந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு எங்கே வந்துடணும், ஜாமீன் எடுக்கிறதுக்கு இங்கே வந்தாகணும், தமிழ்நாட்டுக்கு வந்தாகணும். அது ஒரு லோயர் கோர்ட்டில் போய் ஜாமீன் கொடுங்க ஐயா, ஐயா ஜாமீன் கொடுங்க ஐயாக்கணும். அங்கே ஜாமீன் மறுக்கும்போது ஹைகோர்ட்டை நாடணும். அதுவும் ஜாமீன் மறுத்தால் தான் உச்சநீதிமன்றம் போக முடியும். இதுதான் சட்டத்தினுடைய வரமுறை. படிப்படியாக இந்த மாதிரி ஸ்டெப்பில் தான் போக முடியும். எடுப்பில் நான் இப்படி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கேன், தடை கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, ஆமாம் நீங்கள் இப்போ தடை விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அரெஸ்ட் ஆயாச்சுன்னா அரெஸ்ட் ஆயாச்சு. அப்போ அந்த மனுவை வாபஸ் பெற்றுக்கொண்டு இங்கே ஜாமீனுக்கு வந்திருக்கணும். அப்போ இங்கே அரெஸ்ட் செய்யாமல் விட்டது யாருடைய தவறு? தமிழ்நாடு காவல்துறையினுடைய தவறு தானே. பொதுமக்கள் எல்லாம் சிந்திக்கணும். இது சட்ட ரீதியானது தான். இது ஒரு சாமானிய மனிதனுக்கு எழக்கூடிய கேள்விதான். அவன் ஒரு பாலியல் பொறுக்கி, அவன் பொது வெளியிலேயே சொல்லிட்டான், நான் அவள் விரும்பிப்படுத்தவளுக்கு பேர் என்ன, அவள் பாலியல் தொழிலாளி தான் அப்படின்ட்டு நான் அதுக்கு ஆதாரம் வச்சுருக்கேன்னு பொது வெளியில் அடித்து உடைக்கான். அப்போ முதல் காலங்களில் அவளுக்கு எனக்கும் தெரியாது, அவள் யாருன்னே தெரியாது, அப்படி இப்படின்னு கதை விட்டவன் இப்போ ஸ்ட்ராங்காக இது பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு பின்புலம் இருக்குது. அதாவது இந்த சோம்பி கூட்டம் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா என்கிற ஒரு ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சி, அவர்களுடைய வழக்கறிஞர்கள் என்று பெரிய அளவில் பின்புலம் இருக்கிறது. பணத்தை அள்ளி கொட்டுறதுக்கு தம்பிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் துணிச்சலாக அடிக்கான், ஆமாம் அவள் பாலியல் தொழிலாளி தான். அந்த பெண்ணுக்கு எத்தனை மனவேதனை கொடுக்கும். அந்த அம்மா கதறி அழுது, நான் பாலியல் தொழிலாளியாடா, நான் பாலியல் தொழிலாளியா, என் சாபம் ஒன்று சும்மா விடாதுன்ட்டு அவங்க அழுகுறாங்க. ஏன் அந்த அம்மா பாலியல் தொழிலாளின்னு சொல்லுதிய இதே நபர் இன்னும் இந்த சட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் பேசிட்டு அதற்கு அப்புறம் அவன் எப்படி தூது விட்டுருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த காணொலி இருக்குல்ல, அதையும் நம்ம போடுவோம். இந்த சட்ட பிரச்சனையில் இதை செய்திருக்கணுமா? தமிழ்நாடு அரசு, திமுக தலைமை, திமுக உறவுகள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இவனுக்கு எதிராக சும்மா களமாடி பிரயோஜனம் இல்லை. திமுக தலைமை சொதப்புது, விஷயத்தை சொதப்புகிறது, நிச்சயமாக சொதப்புகிறது. இவன் சொல்லிட்டான். இப்போ அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிராக நான் போராட்டம் பண்ணுறதுக்கு உங்கள் கூட அனைத்து கட்சி கூட்டத்திலாம் நான் கலந்துக்க மாட்டேன், நான் தனியாக மும்மொழியை தடுத்துருவேன். என்ன குறுக்கப்படுத்தி தடுத்துருவானா? இந்த தடிப்பை குறுக்கப்படுத்தி தடுத்துருவானா? இந்தியை நுழைய விடாமல் நானே தடுத்துருவேன். இவனால் எதை தடுக்க முடியும்? நெய்தல் படை கட்டி நான் கொண்டு அங்கே நிப்பாட்டிடுவேன் அப்படிமா. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இன்றளவும் கைது செய்யப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள். இவன் ஒரு மீனவர்களுக்காக இவன் ஒரு படை எடுத்துக்கிட்டு போய் நடுக்கடலில் போராட்டம் பண்ணியிருக்கானாயா? இப்போ அப்படி ஒரு போராட்டத்தை இந்த சீமாங்கிற ஈனப்பை பண்ணியிருக்கானா? நடுக்கடலில் ஒரு போராட்டம் பண்ணலாம்ல, போகலாம்ல. ஒரு 4 படகை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு போய் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணலாம்ல. அதே பண்ண மாட்டான், செலவு இதுவும் பண்ண மாட்டான். அவனுக்கு எங்கே இப்போ தென்காசி வந்திருக்கான், எங்கள் மாவட்டம் அங்கே என்ன பேசுதான், இந்த சாட்டை மாமா பேசுதான். மாமா பேங்கிறது பொருத்தமாகவே பேசிக்கிட்டு இருக்கான். எப்படி பேசுதான்னா, மலைகளை வெட்டுவது தாயின் மார்பை வெட்டுவதற்கு சமம், ஒவ்வொரு முறையும் கற்பழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்க. வருமானத்துக்கு என்னடா பண்ணுவ? குழந்தை பால் குடித்தாதானடா வளரும், குழந்தை பிள்ளையா மாறும், வளரும், பையனா மாறும், இளைஞனா மாறும். அது போல தானடா நம்மளுடைய வளங்கள் நம்மளுடைய தேவைக்கு தானே. நீ அதை வளங்கள் இருக்கு, சாமி சில இருக்குப்பா தொட்டு கும்பிட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மலை இருக்கு, மலை பிரமாதமாக இருக்குது அப்படின்ட்டே போக முடியுமா? நம்மளுடைய வளங்களை நாம் பயன்படுத்தி தான் ஆகணும், தேவைக்கு பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். அல்ல நீ எப்படி அதை சரி செய்து கொள்ள முடியும்? இல்லை கேரளாவுக்கு கொண்டு போகிறேன், கேரளாவுக்கு என்ன சும்மா கொண்டு போகிறானா? நான் எதையும் ஆதரித்து பேசுவதற்காக பேசவில்லை, எந்த தவறையும் நான் ஆதரிக்கவில்லை, சரி என்பதை ஆதரிப்பதற்காகத்தான் பேசுகிறேன். என்ன கேரளாவுக்கு சல்லி கொண்டு போனால் சும்மா கொண்டு போகிறானா? அவன் காசை கொட்டி கொடுத்துட்டு தான் போகிறான், சும்மா களவாண்டுட்டு போகலையே, காசை கொட்டி கொடுத்துட்டு போகிறான். யாருக்கு அவன்? அத்தனையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வந்து சேருது, ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து சேருது. மகளிர் உரிமை தொகையாக வந்து சேரலாம், அல்ல தமிழ் புதல்விகள் திட்டத்துக்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டத்தில் போய் சேரலாம், அதெல்லாம் புதுமை பெண் திட்டத்தில் போய் சேரலாம்,
இல்லை மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தில் போய் சேரலாம். எத்தனையோ நலத்திட்டங்களில் ஒன்றாக அது போய் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு சேரலாம். பிறகு அந்த மைண்ட்ஸில் இருந்தே நிறைய இடங்களில் தண்ணீர் தொட்டிகள், போர் இதெல்லாம் போட்டு அமைச்சு கொடுக்காங்க. நிறைய சாலை போட்டு கொடுக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொரு திட்டங்களில் இருக்குல்ல. கிராமப்புறத்தில் பஞ்சாயத்துகளில் போய் பாருடா பேமானி யார் சாட்ட மாமா பயில சொல்லுது. சும்மா மலைகளை குடைகிறார்கள். ஒவ்வொரு முறையும் கற்பழிக்கிறார்களாம். இயற்கையை கற்பழிக்கிறார்கள்னா உங்கள் நொன்னை அந்த சீமா மானங்கட்ட ஈத்திரப்பைய பாலியலாக சுரண்டி அந்த அம்மாவை தின்று விட்டு வன்புணர்வு செய்து விட்டு அவர்கள் பொருளாதாரத்தையும் இவனே பிடிங்கி தின்னுட்டு. அன்னைக்கு கஞ்சிக்கு இல்லாத பையதானே இவன். பட்ட சோத்துக்கு பிச்சை எடுத்த பையதானே சீமா. அன்னை பிச்சை எடுத்துக்கிட்டு அலைஞ்ச சீமான் தானே. எத்தனை முறை சொல்லியிருக்கான் நானே பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு பொது வழியில் பேசிய பையதானே. அன்னைக்கு அப்படி இருந்தவன் இன்னைக்கு பொருளாதாரத்தில் அந்த அம்மா உதவி கேட்டுச்சு, நான் 50,000 போட்டு விட்டேன். எப்படி போட்டு விட்டேன்? ஈழ சோம்பிகள் கொடுக்க பணத்தில் போட்டு விட்டேன். எதுக்கு போட்டு விட்டேன்? என்ன உதவியில் போட்டு விட்டேன்? உனக்கு உறவு இல்லைன்னா இப்போ இன்னைக்கு விரும்பிப்படுத்தாங்க. மாதம் 30,000 கேட்டால் எங்கள் அப்பா யார் பாரதி ராஜா, எங்கள் அப்பா பாரதி ராஜா கட்டிச்சா என்ன அப்படின்ட்டாரு. என்னடா பிரச்சனைன்ட்டு சே அப்படின்ட்டாரு. பாரதி ராஜா அந்த மாதிரியான காரியத்துக்கு சேன்னு சொல்லியிருந்தானா அவனும் ஒரு ஈனப்பயலே. அவன் எத்தனை பெரிய உயரத்தில் இருந்தாச்சுன்னா அவனும் ஒரு ஈனப்பயதான். ஆமாம், ஜாதி ரீதியாக எதுவும் கச்சை கட்டிக்கிட்டு வரதா இருந்தோம் வாங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஈனப்பயலுன்னு தான் சொல்ல முடியும். பிறகு இந்த மாதிரி சேரை தூது போயிருக்கான். அது இந்த காணொலி இப்போவுமே நம்ம இப்போ தமிழ்நாடு அரசு இதில் அவனுக்கு எந்த விதத்தில் உதவி இருக்குங்கிறத நம்ம மேம்போக்கா சொல்லியாச்சு. இப்போ இந்த உச்சநீதிமன்ற பிரச்சனையை நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அந்த காணொலிக்கு வரும். உச்சநீதிமன்றம் புரோக்கர் வேலை பார்த்துருக்கு. ஏன்னா பிஜேபி லாபி அங்கே இருக்குது. அவர் பார்ப்பனிய லாபி எதை வேண்டுமானாலும் மாற்றி எதை வேண்டுமானால் 7.5 லட்சம் கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கு ஒன்றிய அரசுன்னு ஜிஏஜி அறிக்கையே சொல்லுது. யார் என்னன்னு கேட்கலையே, கேட்கவே மாட்டாங்க. இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் பெரிய அளவில் 256 கோடி ரூபா ஊழல் அப்படின்னா ஏன்னு கேட்கல, எதுக்குமே கேட்கல, எதையும் கேட்கல. அதானியை வளர்ப்பதற்கு மட்டும் இவர்கள் என்ன வேணாலும் எவ்வளவு வங்கி கடன் வேணாலும் 26 லட்சம் கோடி ரூபா இந்த 10 ஆண்டுகளில் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஏழை விவசாயிக்கு 1 ரூபா தள்ளுபடி பண்ணியிருப்பானா அந்த மோடி அரசாங்கம்? 1 ரூபா, ஒரே 1 ரூபா. நெஞ்ச தொட்டு பேசு பிஜேபி காரனாக இருக்கவன் 1 ரூபா ஒரு ஏழை விவசாயிக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கானா? இல்லையே. அதானி வகையாராக்களுக்கு 26 லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்கான். அப்போ யாருக்கான அரசாங்கமாக இது செயல்படுது? பார்ப்பன லாபி. அப்போ அந்த லாபி தான் இங்கே சீமானுக்காக வேலை செய்கிறது. ஏன்னா இங்கே பெரியாரை உடைக்க முடியலை. அப்போ பெரியாரை உடைக்கிறதுக்கு தமிழ் தேசியன்ட்டு ஒரு ஏவல் நாயை கொண்டு விட்டு கதறி பெரியாரினுடைய பிம்பத்தை கடித்து குதறிடலாங்கிறதுக்காக இந்த ஏவல் நாயை அனுப்பி வச்சுருக்கான். அந்த மணியரசன் போன்ற பேய்கள் எல்லாம் கடித்து குதறி பார்க்கு முடியவும் முடியாது, அது வேறு விடயம். ஆனால் இப்போ இந்த ஏவல் நாயை இந்த பாலியல் பொறுக்கி சீமானை காப்பாற்றுவதற்காக பார்ப்பன லாபி உச்ச நீதிமன்றத்தில் இருந்து தன்னுடைய வேலையை காட்டியிருக்கிறது. அதனால் 2 நீதிபதி அமர்வில் அந்த விசாரணைக்கு வந்திருக்கு. ஒருவர் பெண், அவர் சர்மா, ஒருவர் ஆண். அவரும் சர்மானாலே பார்ப்பன லாபி தான், பார்த்துக்கிடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்கள இங்கே தோழர் சுந்தரவல்லி கூட சொல்லியிருந்தாங்க, நீதிபதிகள் இவனை விடவே மாட்டாங்கன்னாங்க. நான் மட்டும் சொன்னேன், அம்மா நீதிமன்றம் நிச்சயமாக விட்டுரும் தோழர், இதில் அப்படியெல்லாம் இல்லை, வாய்ப்பே இல்லை, நீதிமன்றம் இவனை விடுவிச்சிரும் அப்படின்னு நான் ரொம்ப காலமாக சொல்லியிருக்கேன். பல காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சீமான் இதிலிருந்து விடுவிக்கப்படுவான், ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நீதிமன்றம் அதைத்தான் செய்யும். இப்போ ஒரு போக்குக்கு தான் அவன் மேலே ஒரு பிடி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாருமே நம்மளது இப்போ பிடிச்சி அமைக்கிற போகிறாங்கன்ட்டு. ஏன்னா இந்த அரசே இவனை கைது நடவடிக்கையில் ஈடுபடுத்தவில்லையே, கையாலாகாத அரசாக இருக்கும்போது எந்த நீதிமன்றம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுதுன்னு வைங்களேன். அதை நம்ம சொல்லுங்க மக்கள்கிட்ட. மக்கள் தான் விளங்கி இந்த மாதிரியான பாலியல் பொறுக்கிய ஒதுக்கி தள்ளணும். தள்ளுங்க, தள்ளாமல் போங்க, அது வேற விஷயம். தள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. இந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி இப்போ உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடையும் விதிச்சாச்சு. அது மட்டுமில்ல ஒரு புரோக்கோரிசம்
வேலையை பார்த்துருக்காங்க. என்னன்னா நீங்கள் வந்து இருவரும் பேசி தீர்த்து கொள்ளலாமே, அதற்கான அவகாசமாக இந்த தடையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு ஒரு பதிலை போடுங்க, சம்மந்தப்பட்ட விஜயலட்சுமியும் எங்களுக்கு ஒரு பதிலை போடுங்க. ஏன்னா விஜயலட்சுமிக்கு சுப்ரீம் கோர்ட் வர போய்க்கிட முடியாது, அவங்களுக்கு அதுக்கான வலு இல்லை, பணபலம் இல்லை, ஆள் பலமும் இல்லை. இப்போ அதுக்கு மெனக்கீடு பண்ணணும்னா இங்கே உள்ள தீக்கா தோழர்கள் தான் வந்து மெனக்கீடு பண்ணி ஏதாவது காசு எதுவும் சேர்த்து தங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக அவங்களுக்கு மனு போடணும்னா போடலாம். ஆனால் தீக்கா தோழர்களும் சீமானை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யலை. அந்த அம்மா நீதி பெற வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போகாமல் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், ஒரு உயிர் வதைப்படுவதில் இருந்து அரண் பண்ண வேண்டும், காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் போராடுகிறார்களே அன்றி சீமானுக்கு எதிராக களம் அமைத்து விட வேண்டும், சீமானை ஓய்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் துளியும் இல்லை. தீர்க்க தொண்டர்களிடம் அவர்கள் அந்த அம்மாவினுடைய வாழ்வுக்காக அவர்கள் வாழ்வு சிறக்கும் என்பதில்லை, அவர்கள் வாழ்வில் அழிந்து விடக்கூடாது, புண்பட்டவர்கள் தொடர்ந்து புண்பட்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவரை காப்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் தங்களுடைய வழக்கறிஞர்களை வைத்து எதுவும் மனு போட்டால் உண்டு. அது உண்டா என்பதை வந்து போகும் நாட்களில் தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த மானங்கெட்ட சீமா பேசியிருக்கான், அந்த நடிகையுடன் பேச்சுவார்த்தை இல்லை. உச்சநீதிமன்றம் பேசி தீர்த்து கொள்ளுங்களேன் அப்படின்னு ஒரு புரோக்கோரிசத்தை நீட்டிருக்கு. நீதிபதிகளிலே வெவ்வேறு விதமானவர்கள் இருப்பாங்க. அவர் கற்பழித்து விட்டாரோ, அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமே, கல்யாணம் பண்ணிக்கிட்ட சமைச்சிட்டேன்னா உங்களை விடுதலை பண்ணிக்கிட்டமே அப்படிம்பாங்க. சில நீதிபதி சொல்லுவாங்க கற்பழித்தாரா, அப்படி நடந்து விட்டதா, ஓ 2 லட்ச ரூபா ஈடு கொடுக்க எண்ணுகிறீர்களா, ஏம்மா போதுமா, போதும் என்றால் வாங்கி கொள்ளுங்களேன், போங்க, பிரச்சனை முடிஞ்சது, உங்களுக்கு தீர்வு தானே தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதிகளும் இருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான நீதி, என்ன மாதிரியான தர்மம் நமக்கு தெரியவே இல்லை. என்ன மாதிரியான சட்டம் எழுதப்பட்டிருக்குங்கிறதே தெரியல. சட்டம் பெரிய புத்தகமாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம செமைக்கு இருக்குயா, ஐயாப்பா அம்பேத்கர் தலைமையில் நம்ம செமைக்கு எழுதியிருக்காங்க. விடுதலை புலிகள் சட்டம்லாம் அதெல்லாம் இல்லை. பாலியல் வன்புணர்வா மரண தண்டனை, அவங்க சம்மதித்து தான் உறவு வைத்தார் என்றாலும் அவர் சம்மதம் எதனால் கொடுத்தார், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அப்போ கல்யாணம் பண்ணிக்கலையா வெட்டுடா தலைய, அதுதான் அவர்கள் சட்டம், ஒரே வரி சட்டம். விசாரிக்கும், ரைட்டு வெட்டு. சரி வன்புணருக்கு முயற்சி பண்ணியா பண்ணுனானா, ரைட்டு 7 ஆண்டு கடுளி சிறை, கடுமையான ஊழியம் செய்யக்கூடிய சிறையை 7 ஆண்டுக்கு கொடுத்துருவாங்க. அப்படியெல்லாம் சட்டம் அப்படித்தான் இருக்கணும். சட்டம் 4 வரியில் இருக்கணும். 4000 பக்கம் 40,000 பக்கம் அதை வருகின்ற ஒவ்வொரு அரசும் பிஎன்எஸ் ஆக்ட் அந்த ஆக்ட் திருத்திக்கிட்டே போகிறது. எதுன்னு பாரதிய நியாய சுரக்ஷா சம்சா, என்ன சம்சாலாம் நம்ம சாப்பிடவா போகிறோம், அதில் கொஞ்சம் ஆசிட் கலந்துக்கும், அதனால் சாப்பிடுறது கிடையாதுன்னு வைங்களேன். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும், அப்படி இப்படி இப்போ புது சட்டங்கள் வந்திருக்கு. இப்போ இந்த சீமான் தான் இப்போ உச்சநீதிமன்றம் வந்து பேசி தீர்த்துக்கிடுங்களேன் அப்படின்ட்டு ஒரு தரகரீசத்தை அது ஊக்குவிச்சதுன்னா இவன் எனக்கு தான் அந்த நடிகையோடலாம் பேச முடியாது, பேச வேண்டிய அவசியம் இல்லை. சீமா இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லலாம், பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் 22ஆம் தேதி, போன மாதம் 22ஆம் தேதி இவனுடைய அக்கா, அதாவது அக்கா தங்கச்சி புருஷனை லூயிஸ், அவனை வச்சு பேச விட்டுருக்கான். அவன் சொல்லியிருக்கான், தெளிவாக சொல்லியிருக்கான், பாக்கியராஜன், சாட்டத்துறை முருகன் இவங்கெல்லாம் மாமா பயில்வேன், இவங்க வந்து வருவான் போவான் நாசமாக போயிடுவான், அப்படி அது தெளிவாக பேசியிருக்கான். அந்த காணொலியை இப்போ இதில் இணைச்சிருக்கோம், அதையும் பார்த்துக்கிடுங்க. என்ன இருக்கு, எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க, நான் இப்ப உஷாக்கா வந்து அவங்க இருக்கிற நிலைமை எனக்கே நீங்க பாத்தீங்கன்னா, நானே எனக்கு 2 யூனிட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி நேத்துலாம் 200 இருக்கு பிபி எனக்கு. அக்கா சொல்லுங்கப்பா. அக்கா நீங்க நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு சமாதானமா இருக்கலாம், மன்னிச்சிடலாம்னா வேற வழியை முயற்சி பண்ணலாம்க்கா. இல்லப்பா இப்ப எனக்கு முடியலப்பா, முடியாதுப்பா, அது அவங்கதான் சொல்லிட்டாங்களா. வாபஸ் வாங்கவே உங்களுக்கு சொல்லவே இல்லையே, நீங்க சமாதானம் போறதுன்னு சொல்லுங்க, நம்ம அடுத்த வழியை பேசுவோம்க்கா. எனக்கு தெரியலப்பா, இதுல நான் இறங்கவே மாட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல ஏன்னா நிறைய டெக்னிக்ல நிறைய விஷயங்கள் இடிக்கும். எனக்கு நான் எனக்கும் என்ன தண்டனை கொடுக்குறாங்க எல்லாம் தொலைக்கிட்டோம் அனுபவிக்கிறேன். இது வந்து
உங்களுக்கும் அவருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை அது. இல்ல புரியுது, பட் போயிடுச்சே கோர்ட்டுக்கு, இப்போ போயிடுச்சே. நீங்க இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து இப்போ வச்சுட்டாங்களே, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க தான் இதை எடுத்து பண்ண போறோம். இது என் தனிப்பட்ட பிரச்சனை, நீங்க சொல்லிட்டு எல்லா வேலையும் இல்ல இல்ல ஆகாது, ஆகவே அப்படி எல்லாம் ஈஸியா நீங்க நினைக்காதீங்க. நான் அதான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். சமாதானத்துக்கு என்ன கண்டிஷன் சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்லப்பா, இப்ப நான் அது ஒண்ணுமே சொல்லலையேப்பா. ஃபைனலா கேக்குறேங்க, மாமா வாட்ஸ்அப் கால்ல பேசுறேன், நீ பேச தயாரா இருக்கல? இல்லப்பா, நான் என்ன சொல்லுவேன்னா, பேசி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா, எதுவும் இல்ல இப்போ. ஏன்னா இப்ப போய் பண்ண போனா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட நினைக்காதீங்க அக்கா ஏதோ இல்ல. இப்போ நான் சொல்றேன், மாமா இப்ப மூவ் பண்ற மூவு, மாமாவுமே பாத்தீங்களா அவரு திரும்பி எதையோ மேட்டி இருக்கிறாரு. இல்லன்னா வேற ஏதாவது மாதிரி டர்ன் பண்ணி விட்டுறலாம்ப்பா. இவங்க ரொம்ப டேஞ்சரா இருக்காங்க எல்லாருமே. ஆக்சுவலா இன்னைக்கு நைட் எங்க போக சொல்லி சொல்லியிருந்தா இருக்கா எங்கப்பா உங்களை பாக்குறதுக்கு? ஆக்சுவலா இன்னைக்கு நைட் எங்க போக சொல்லி சொல்லியிருந்தா இருக்கா? எங்கப்பா உங்களை பாக்குறதுக்கு? அவரு எப்ப பேசினாலும் என்னை தொடர்பு கொள்ள முடியலைன்னா இன்னொருத்தர் பாக்கியம் இருக்காரு, வந்து நீங்க சொல்ற பாக்கியராஜ் இல்ல, இன்னொரு பாக்கியம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேச சொல்லியிருக்காரு. சொல்லிருங்க ஏதாவது உடனே நியூஸ் வந்துடும் சொல்லியிருக்காரு. இல்லக்கா அப்படிலாம் இல்லக்கா, எனக்கு பேச சொல்லி கூப்பிட்டுருக்காருப்பா. பேசிருக்காரா? பேச கூப்பிட்டுருக்காரா? ஆமா ஆமாமா. அந்த இதுல ஒரு பத்திரிகை இதுக்காக சொல்லியிருப்பாரு. பத்திரிகையில கேக்குறப்ப நான் கேஸ் இப்படி வந்திருக்கு, என்ன பண்ண போறீங்க நடத்துறோம், அந்த இடத்துல விட்டு கொடுக்காம தான் பேச முடியுங்க. அக்கா நைட் நான் தெளிவா பேசிடுறேன். பேசுறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி இருந்து போன் நான் பேச சொன்னாலும் அடிப்பேன், நான் கண்டிப்பா அடிப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா அடிக்கிறப்ப நீங்க ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க. நான் வந்து இந்த வழக்கு எல்லாம் முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு இவ்வளவு அவமானம் எனக்கு தேவை கிடையாது. ஒரு காலங்களா அவரை நேசிச்சோம், உங்களுக்கு மனசு என்ன பண்ணோ அதை சொல்லுங்க, நான் அவர்கிட்ட போயிட்டு இருந்துட்டு பேசுவாங்க. பேசுறப்ப ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தான் பேசுவேன். சரிப்பா நீங்க வேணா கேட்டுக்கிறீங்க. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்துல பாக்கியராஜால பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு எதுவுமே பிரச்சனை இல்ல, சேரன் சாரால பிரச்சனை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை செல்வத்தால பிரச்சனை, எல்லாமே கம்யூனிகேஷன் பிரச்சனை தான். அவன் அங்க ஒண்ணு கேட்க இங்க ஒண்ணு பதில் பேச பண்ணி விட்டாங்க. இதான் நடந்துச்சு அக்கா. என்கிட்ட வந்து உண்மையை ஓப்பனா சொல்றாங்க, எனக்கு வந்து இவருக்கு வந்து இது பெரிய வந்து தடுப்பு புள்ளி, இந்த விஷயத்த வந்து அவர் அழிச்சு ஆகணும். அதுக்கு நீங்க சொல்ற சோர்ஸ் தான் கரெக்ட். அக்கா நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிருங்க. கண்டிப்பா அவர் அதை கேட்டுக்கிட்டோம். கண்டிப்பா கேட்டு முடிச்சிட்டாருன்னா நான் என்ன சொல்றாருன்னு நான் அப்புறம் திருப்பி அவர்கிட்ட பேசுறேன். இதே நீங்க கேட்டுக்கிட்டீங்க, இதே அவங்களோட சிச்சுவேஷன், நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ நான் அவங்கள்ட்ட நான் கேட்டுட்டு அவங்க ஓகேனா பண்ணிக்கிறோம். 9:20 போயிட்டு லேண்ட் ஆகுது. 9:20 அந்த பத்திரிகை எல்லாம் சந்திச்சுட்டு வர்றதுக்கு 10-11 மணி கிட்ட கூட ஆயிரும். ஓ அப்படியா? ஆமாமா. நீங்க இப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க இதுவரை நடந்தது எங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை தான். மாமா வந்து நல்லவர் தான், மாமா மேல எந்த எனக்கு குறையே கிடையாது. இடையில உள்ளவங்க மதுரை செல்வம் இப்படி பிரச்சனை பண்ணதுனாலதான் எனக்கு பிரச்சனை கூடுச்சு. என்னால நான் அவர் மேல அவருக்குள்ள எண்ணத்துக்கு நான் அவருக்கு என்னால இனிமே கலங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி அக்கா அதாவது நான் நீங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன், உங்க மனசுல என்னவோ சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பாப்பா. சரிப்பா சரிப்பா. சரி 9 மணிக்கு வந்துருவாரா, நான் ஒரு 10:30 மணிக்கு மேல பாப்பேன். பாத்துட்டு நான் பேசிடுறேங்க எல்லாமே. பார்த்துக்கிட்டு நம்ம இவன் சீமா எதுக்கு லாயக்கானவன், நீதிமன்றங்கள் எந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடுங்க. இந்த விஜயலட்சுமியுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக அவர்கள் ஆபத்தின்றி சுதந்திரமான சுயமரியாதையுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு உறுதுணையாக ஒவ்வொரு மனிதனும், மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதரும் இருக்க வேண்டும். இந்த பாலியல் பொறுக்கிக்கு எதிரான நிலைப்பாடை கொள்ள வேண்டும். இந்த அறியாத பிள்ளைகளாக அவன் பின்னாடி நிற்கிறவங்கெல்லாம் வந்து திருந்தணும். வீரப்ப மகெல்லாம் வந்து வேண்டாத கதைகளை பேசுகிறது, அந்த மாதிரியா பேசுறதெல்லாம் மிகவும் தவறானது. அந்த தவறை அவர்கள் செய்யக்கூடாது. அவர்கள் பாதிக்கப்பட்டால், அவர் வீட்டில் அவர் அம்மா பாதிக்கப்பட்டார், அதுபோன்று இவர் பாதிக்கப்பட்டால், இவனாலேயே பாதிக்கப்பட்டால் என்ன அவர்களுடைய மனசு என்னவாகும் என்பதையும் அவர்கள் உணர வேண்டும் அப்படின்னு நான் அந்த காணொலியில் கேட்டுக்கிறேன்.